ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் முக்கியம் நம்ம நினைக்கிறோம்னா, அது வெறும் சாதி அடிப்படையிலானது மட்டும் கிடையாது. யார் யார் என்ன சாதின்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் அதனோட வேலை இல்லை. அது ஒரு டேட்டா. ஒரு சாதிங்கிறத விட அது ஒரு டேட்டா. எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம், அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, உயர் பதவியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த சமூகத்தினர் எவ்வளவு தூரம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கான பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கண்டறியணும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும். அதை தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய நிலைப்பாடு. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அரசுல செயலாளர்கள், துணை செயலாளர்கள், இணை செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா, இவர்களில் 90% பேர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. அதனால வேற சமூகங்களுக்கு, ஒரு ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்கள், எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர்கள், எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள், சிறுபான்மையினர், குறிப்பாக பெண்கள், இவ்வளவு இந்த இந்திய மக்கள் தொகையில ஒரு பெரும்பகுதியாக இருக்கிற ஒரு 90% பேர் இருக்கிற மித்தவர்களா அறிவே இல்லையா, நமக்கு திறமையே கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு கடுமையான நிலைப்பாட்டில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியதா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கும். அதிலிருந்து அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் அரசாங்கத்தில் மட்டுமல்ல, தனியார் துறை வேலை வாய்ப்புகள்லையும் இந்த மாதிரியான சமூக ரீதியான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ நாங்கள் தனியார் துறைகளில் சாதி ரீதியான சமூக ரீதியான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் சாதி அடிப்படையில் ஆளை எடுத்தால் எப்படி மெரிட் இருக்கும், எப்படி அவங்களுக்கு திறமை இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் திறமை இல்லாத யாரையும் நம்ம எடுத்துக்க சொல்ல. ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு இத்தனை சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னா அந்த சமூகங்களில் யார் திறமையாக இருக்காங்களோ அவங்களை நீங்கள் எடுங்க. ஒரே குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது குறிப்பிட்ட 1-2 சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு தான் திறமை இருக்குது, அறிவு இருக்குது, மிச்சம் யாருக்கு அறிவே இல்லை, திறமையே இல்லை, அவர்கள் இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் உயர் பதவிக்கு வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். அது எப்போ பார்த்தாலும் ஒரு சாதி ரீதியான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டால், பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டால் உடனே அவங்களுக்குலாம் இடஒதுக்கீட்டில் வரவங்களுக்குலாம் திறமை இல்லை, அறிவு இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் மிக நீண்ட காலமாக உயர் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த இடத்திற்கு வேறு யாரும் வந்துவிடக்கூடாது, தகுதி அடிப்படையிலும் திறமை அடிப்படையிலும் கூட யாரும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழலை மாற்ற வேண்டும்ங்கிறதுனால தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் சரி, தனியார் துறையிலான இடஒதுக்கீட்டில், தனியார் துறை வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வேணுங்கிறத தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப கடுமையாக நம்ம பல்வேறு துறைகளில் ஒரு மைக்ரோ மைனாரிட்டி சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட அளவில் இடஒதுக்கீடு கிடைக்கணும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அனைவருக்கும் திறன் பயிற்சி கிடைக்கணுங்கிற ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி போயிட்டு இருக்கு. அதே போல இன்னைக்கு இந்திய அரசியலில் சமத்துவமும் சமூக நீதியும் ஒரு மைய நீரோட்டமாக மாறி இருக்கிறது. அதற்கான ஒரு சூழலை காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் உருவாக்கி இருக்கிறார்கள் இங்கே குறிப்பிடுவது.